பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்கு 6675 கோடி ரூபாய் நிவாரண நிதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரணப் பணிக்காக தமிழ்நாட்டிற்கு 944 கோடியே 80 லட்சம் ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல். மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக வழங்க உள்துறை அமைச்சகம் அனுமதி. புயல் நிவாரண நிதியாக தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு 944 கோடி ரூபாய் ஒதுக்கியது பெரிய விஷயம். ஆனாலும் இந்த நிதி போதுமானதாக இருக்காது என்று துணை முதல்வர் உதயநிதி பேட்டி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு இன்று ஆய்வுப் பணியை தொடங்குகிறது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு நடத்துகிறது. சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டுவோம். தூய்மை பணியாளர்களுக்கான உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மதவெறி, சாதிவெறி எண்ணம் இந்த பெரியார் மண்ணில, அம்பேத்கர் கொள்கை உடம்பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது. 200 தொகுதிகளில் வெல்வோம் என இருமாப்புடன் பேசுவதா? திமுகவின் கூட்டணி கணக்குகளை 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். அம்பேத்கர் புத்தக விழாவில் பங்கேற்க முடியாத அளவுக்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு கூட்டணி பிரஷர். திமுகவை விமர்சித்த தவிக தலைவர் விஜய். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு. விஜய் கலந்து கொண்ட அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க கூடாது என திமுகவோ கூட்டணி கட்சிகளோ அழுத்தம் தரவில்லை. விஜய் பேச்சில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் திருச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். மணிப்பூர் பிரச்சனையை கண்டுகொள்ளாத அரசாக மத்திய அரசு இருக்கிறது என விஜய் விமர்சனம். இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. தேர்தல் சுதந்திரமாக நியாயமாக நடக்க தேர்தல் ஆணையரை ஒருமித்த கருத்துடன் நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பிறப்பால் முதல்வரை உருவாக்கும் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா பேச்சு. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் என்ன தவறு என்றும் கேள்வி. மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று குடும்ப அரசியல் குறித்து ஆதவ அர்ஜுனா பேசியது முற்றிலும் தவறானது என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். அம்பேத்கர் புத்தக விழாவில் அரசியல் பேச வேண்டாம் என கூறியும் பேசியதால் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் எனவும் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டி.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம். ஆதவ் அர்ஜுனாவை நான் இயக்கவில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி. ஆதவ் அர்ஜுனை வைத்து யாருக்கு நான் இந்த அழுத்தத்தை கொடுக்க போகிறேன்? நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் யார்? அதுக்கு நான் நேரடியாக பேசுவேன். என்னிட்ட பேசுறதுக்கு, அதாவது முதல்வரோடு பேசுறதுக்கு என்ன தொடர்பு இல்லையா? சந்திக்க முடியாதா? அது தவறான ஒரு யூகம். திருமாவளவனின் மனசு இனி நம்மோடுதான் இருக்கும் என விஜய் பேச்சு. விஜயின் மனசு மேடையில் இல்லாமல் என் மீதே. சம்பிரதாயத்திற்காக மழை தண்ணீரில் நின்று போட்டோ எடுப்பதில் உடன்பாடில்லை. ஆனால் சம்பிரதாயத்திற்காக நாமும் மாதிரி செய்ய வேண்டும். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விருந்தினர்களை அவர்களே என்று அவர்கள் நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், திரு ஆதவ் அவர்கள், நண்பா நண்பிகள், தோழா தோழிகள், விக்ரம் விட்டு தற்போது விஜய் மாற்றி பேசுவதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம். எதுக்குங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட 7 பாலங்கள் உடைந்துள்ளதாக அமைச்சர் ஏவவேலு கூறிய குற்றச்சாட்டு உண்மையில்லை. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி வரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திராவில் தனியார் ராணுவ பயிற்சி மையத்தில் இளைஞருக்கு பெல்ட்டால் சரமாரி அடி. பயிற்சியாளரின் கொடூர வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி. புஷ்பா 2 பார்க்க வந்து நெரிசலில் சிக்கி இறந்த பெண்ணின் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக நடிகர் அல்லு அர்ஜுன் வீடியோ வெளியீடு. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி தருவதாகவும் அறிவிப்பு. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, புயல் பாதிப்புகளுக்கு 6675 கோடி ரூபாய் நிவாரண நிதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய சென்னை வந்துள்ள மத்திய குழுவினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். பெஞ்சல் புயலால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்கள், குடியிருப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு மேற்கொள்ள தமிழகம் வந்த மத்திய குழுவினர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தினர். மத்திய உள்துறை இணையமைச்சர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவில் பொன்னுசாமி, சரவணன், தனபாலன் குமரன், ராகுல் பஜ்கேட்டி, பாலாஜி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சனிக்கிழமை மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டிற்கு 6675 கோடி ரூபாய் நிவாரண நிதியை வழங்க பரிந்துரைத்திட வேண்டும் என்று மத்திய குழுவினரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், பெஞ்சல் புயலால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 14 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பெஞ்சல் புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகளுக்காக 6675 கோடி ரூபாய் வழங்கிட வேண்டிய கோரிக்கை மனுவினையும் மத்திய குழுவினரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். புயல் செய்த பாதிப்புகளை கண்டறிந்து விரைவாக மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து புயல் செய்த விவரங்கள் குறித்த விளக்கப்பட காட்சி மத்திய குழுவினரிடம் காண்பிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்கு தமிழ்நாட்டுக்கு 944 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் வரலாறு காணாத சேதம் ஏற்பட்டதாக கூறி மத்திய அரசு சார்பில் இடைக்காலமாக 2000 கோடி நிவாரணத் தொகையை உடனடியாக அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு 944 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக வழங்க உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு மத்திய குழுவினர் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரிவான ஆய்வுக்கு பிறகு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கூடுதல் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. பேரிடர் நிவாரண நிதியாக இந்த ஆண்டு மட்டும் 21,718 கோடி ரூபாய் 28 மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு 944 கோடி ரூபாயை அளித்திருப்பது போதுமானதாக இருக்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஆர். காந்தி, வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். முன்னதாக காட்பாடி அருகே விருதம்பட்டு பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் தான் இருக்கும் வரை மதம் மற்றும் சாதிவெறி எண்ணத்தை நிறைவேற்ற முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திமுக அரசு செயல்படுவதாக தெரிவித்தார். உங்க மதவெறி, சாதி வெறி எண்ணம் இந்த பெரியார் மண்ணில, அம்பேத்கர் கொள்கை வரம்பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 128 பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டை, வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கிய அவர் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவது முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் சமூகத்தை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை தாவேக தலைவர் விஜய் டிஜிட்டலில் வெளியிட்ட காட்சிகளே இவை. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நூலை தாவேக தலைவர் விஜய் வெளியிட முதல் பிரதியை அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் தெல்துண்டே பெற்றுக் கொண்டார். பாபா சாஹேப் அவர்களின் பேரனான இவருக்கு முதல் புத்தகத்தை நமது விஜய் சார் வழங்குகிறார். தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, விகடன் குழும நிர்வாக இயக்குநர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை பெற்றுக் கொண்டனர். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்த தாவேகா தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட போது விஜய் மேடமடித்து அசத்திய காட்சிகளை இவை. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடந்த விழாவுக்கு வந்த விஜய்க்கு மேடதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் அம்பேத்கர் தொடர்பான புகைப்பட காட்சியை பார்வையிட்ட விஜய் அம்பேத்கர் சிலையுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார்.
மணிப்பூர் விவகாரத்தை மத்திய அரசும் வேங்கை வயல் பிரச்சனையை தமிழக அரசும் கண்டுகொள்ளவில்லை என தாவேகா தலைவர் விஜய் கடுமையாக சாடினார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய், சமத்துவத்திற்காக இன்றைய ஆட்சியாளர்கள் துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றார். இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. ஆளுங்கட்சியின் கூட்டணி கணக்குகளை 2026ஆம் ஆண்டில் மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் எனவும் விஜய் குறிப்பிட்டார். நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் இன்றைய ஆட்சியாளர்களை பார்த்தால் அம்பேத்கர் வெட்கி தலைகுனிந்திருப்பார் எனவும் விஜய் கவலை தெரிவித்தார். தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாடு முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் ஆணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதியை ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் விஜய் பேசினார்.